கல்யாணம் செய்து நான் பொண்ணா பிறந்து ஆறு நான் தான். ஏய் பொண்ணாவ பிறந்தா இல்ல பொழந்துக்கிட்டு பிறந்தேன். தெரிஞ்சு பார்த்தா பொண்ணா பிறந்து வயசுக்கு வந்து ஆ எங்க அப்பா ஒரு இடத்துல கல்யாணம் செய்து கொடுத்தாரு. வயசு வந்து வயசுக்குள்ள வந்துட்டேன். எப்படி பஸ்ல வந்தேன். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தேன்னா பஸ்லயே உடச்சிக்கிச்சு. ரைட்டு என் முகரே பண்றா ரேட்டு கீழே இருக்குடா. போய் மாடிட்டு போயிட்டாரு என்ன தெரியல. என்ன கட்டினா பாரு எங்க வீட்டுக்காரன். ஆறு எங்க அத்தை மாவன், சொந்த அத்தை மாவன். உங்க அத்தை மாவன்? அத்தை மாவனை கட்டிக்கிட்டேன். ஒரே பையன் தானே? ஆமா. சொத்து சுகம்லாம் இருக்குது அதிகமா. 10 ஏக்கர் நிலம் இருக்குது. மாட்டு வண்டி இருக்குது, முளகுச்சி இருக்குது, கொட்டாண்டோர் இருக்குது, நவுத்தோடு இருக்குது, 8 ஜாத மாடு இருக்குது, கட்டாணி இருக்குது, சொத்து சுகம்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. இது இன்னொருத்தி ஆடுறதா நாம தான் ஆடணும் அப்படின்னு எங்க அத்தை மாவனை நானே வலினா கட்டிக்கிட்டேன். உன்னை கேட்கல அவரு என்ன சீண்டி கூட பாக்கல. மூஞ்சி பார்த்தா அவங்க ₹100 கொடுத்தாலும் நான் வராது ஒண்ணுகிட்ட. நீ 500 ரூபா கொடுத்தாலும் அவ வாங்கிட்டு வர தம்பி சொந்த அத்தை மோன வலினா கேட்டு கட்டிக்கிட்டேன். உன்னை கேட்கல. என்ன பொண்ணு கேட்கற ஒண்ணு கேட்கற. நீ ஏன் கேட்கற? நானே போய் கேட்கறேன். எப்படி படவா ஆறுடி ஆறாவ உள்ளார. ஐயோ எல்லாத்தையும் இரு அவுத்திக்கிற வச்சு படுத்து போடுறேன். நானா வலினா கேட்டேன். கட்டிக்கிறியாடா? ஒரே வார்த்தை ரெண்டே பேச்சு. ஒரே வார்த்தை தான். அப்புறம் அங்கே கூப்பிட்டு அப்பா விடுறாப்பா. எது மாதிரி ஆட்டிருக்கு என்ன தடவை பார்த்து இந்த காய்ச்சி கொடுத்துட்டா லோ லோ லோங்கிறான். அப்புறம் ஊனுட்டான். கோயில்ல கல்யாணம் நடக்கும். அப்படியே ஊன உடனே எல்லாத்தையும் கூப்பிடுறேன். தெரிஞ்சு வரைக்கும் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கிறேன். தாலி எடுக்க போறேன், மாலை வாங்க போறேன், ஜவுளி எடுக்க போறேன். என்னத்துக்கு? கல்யாணம் பண்ணா ஆனா ஓகட்ட பையில போடா. அப்ப என்னடி ஒரு சனத்தை கூப்பிடல, யாருமே கூப்பிடல. ஏன் ஏன் பத்திரிக்கை வச்சு பந்த போட்டு ரேடியோ கட்டி உடம்பரிக்கை பாக்கு வச்சு வெத்தலை பாக்கு வச்சு பத்திரிக்கை வச்சு வாங்கன்னு கூப்பிடுவோம். கூப்பிட்டு வந்து அவன் வாழ்க்கை கேடுறா. அவன் பொண்டாட்டி புழு எல்லாத்தையும் வண்டியில உட்கார வச்சுக்கிட்டே வருவான். ஆமா மே சட்டை பாக்கெட்ல எம்மா இருக்கும், ஏமா இருக்கும், ₹100 இருக்கும். 5 பேர் குஞ்சு தின்னுட்டு போவாங்க. அந்த சாப்பாடு காசு இல்ல. இந்த கடலாம் ஆறு அடைக்கிறது. அதானே இப்ப சாட்டை கழிச்சு மொழி வைக்க கூட வாங்க மாட்டேங்குவோம். அப்புறம் எப்படி ஏன் பவுண்டு விலை ஏறி போச்சு. ஆமா என்ன சாட்டுக்கு போயிட்டு நம்ம அப்படியே ஓட்ட குதிக்கும். ஆமா அப்படின்னு ஒருத்தரை கூப்பிடல. நானே எங்க அத்தம்மா 3 பேர் கோயிலுக்கு போனேன். சாமி கழுத்துல கிடந்த மாலை எடுத்து கழுத்துல போட்டேன். வாங்கல ₹300 ₹300 எப்படி செலவு பண்றது? ஆம்பளை பார்த்தா ₹100 கொடுக்குறோம், என்ன பார்த்தா ₹300 எடுத்துக்கிறான். என்னத்துக்கு மாடெல்லாம் வாங்கிட்டு சாமி கழுத்துல கிடந்த மாலை போட்டு கட்டுறா தலையில கட்டலாம். தாலி வந்து எடுத்து என்னடி வாயம் போடுற மஞ்சள் கவுரு எதுக்குன்னு இருக்குது. என் மாமியா சொந்த அத்தை கடவுளா பேரு பள்ளிச்சு. பல்லு நிறைய இருக்குமா? பரவாயில்ல, ஒரு பல்லு இருக்காது வாயில. அவர் ஒத்தா பட்டை பேர் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படியா? இது எனக்கு தெரியாது. சாப்பிட்டு கூப்பிட்டு தம்பி 2 பேர்த்தையும் உள்ள விட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், என்னன்னு ஏடே வலினா தாலி கட்டிட்டு வந்தாலும் உனக்குத்தான் சோறாக்கி போட நான் வந்தேன். ஓயாளுக்கு அக்கா என்னால முடியாது. சட்டியை 2ஆ தூக்குறாங்களா. என்ன பார்த்து திருந்தணும் சித்துல விடுற. நான் போய் அடி வச்ச நேரம் தம்பி, கூரை விட்ட 2ஆ பிரிச்சேன். இந்தாண்ட நானும் என் பெருசா, இந்தாண்டா என் மாமியா இல்ல அவ ஒட்டித்தான். ஏனோ எங்க வீட்டுக்கார அவர் அங்க ஒரு சொல்ற அதெல்லாம் நடக்குத்தான் உலகத்துக்குறான். அது யாரே சொல்லிவிட்டாங்க. காலு மீந்துச்சு. தேவனம் கறி எடுத்தாந்தா ஆக்கறது சாப்பிட்றது தூங்குறது, ஆக்கறது சாப்பிட்றது தூங்குறது. என் மாமியானுக்கு வெத்தலை பாக்கு அடிக்கிற பழக்கம். எப்படி ஒரு காலை நீட்டி போட்டுக்கிட்டு அந்த கீத்து சந்திரன் பாக்குற எங்களை பார்த்துக்கிட்டு ஒரு கறி கொம்பு கொடுப்பாளான்னு மனசுக்கு நினைச்சுக்கிட்டு எப்படி வெத்தலை அடிக்கிறா. நம்மளுக்கு அப்படி வெத்தலை அடிச்சு போடுறா. போடுது. நான் தண்ணி தூக்கிட்டு வந்தேன். வாசப்படில கால் நீட்டு எட்டி உதச்சா ஒரு உதச்சா காலு கிடந்து சண்டை. அம்மா அம்மா அவளுக்கு எனக்கு சண்டை நடக்குது. எப்படி என்ன அவ திட்டா
அவளை நான் திட்டுறேன் திட்டி எடுத்துக்கிட்டு போக மாட்டேன் சீக்கிரம் விடிய திட்டி முடிச்சுட்டு குடும்பம் ரெண்டா பிரிஞ்சது என் ஓப்படி வந்து எட்டு சாண்டல் என் வீட்டுல படுத்துக்கிறேன் வாடி நெல்ல இருக்க போவோம் மாடின்னு கூப்பிட்டு போறான் எந்த காடு ஏரி வயக்காடுன்னா நீ என்ன பாக்காத நீ போ நான் வந்துடுறேன் ரைட்டு நெல்ல இருக்க எத்தனை மணிக்கு போவா எத்தனை மணிக்கு காலையில ஒரு 8 மணிக்கு 8:30 போவாங்க நிக்கிறேன் 8 மணி 8:30 போனாக்கா வீட்டுல வேலைகளை முடிச்சு விட்டு 8:30 போவான் நமக்கு முன்ன போற போய் வரப்போற மேல முடிச்சுக்குவான் அப்புறம் நடுவுல போறவங்கள பின்னாடி போறவங்கள நடுவுல போட்டுருவா நீ எந்த நேரத்துக்கு போவ நான் 5 மணிக்கெல்லாம் கொல்லியில போய் நின்னுக்கிட்டு வருவா இடுப்பு 5 மணிக்குமா வேலைக்கு போறச்சா கத்துறோம் இது ஒரு கத்துக்கிறாளுவா இந்த லேட்டா வர நடுவுல போட்டு இவ ஒரு தாள் ஒதுக்குவா இவ ஒரு தாள் ஒதுக்குவா நடுவுல அறுக்க முடியாது சின்ன பட்டு வரணும் வரப்பு ஓரம் மென கிடைச்சா வேலை செய்வேன் ஏன்னா வரப்ப கணக்கு வச்சு ஒரு சோளம் ஒரு தட்டையை ஒடிச்சுட்டு போயிடலாம் அப்படியே போயிட்டே இருக்கலாம் வேலை வரப்பு ஓரம் மென கிடைக்கல சண்டை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் வேலை செய்ய மாட்டேன் நான் அருவா அடுத்த நேரம் தம்பி எங்க அப்பன் செத்து போனான் அப்படியா திடீர்னு செத்துட்டாரு உனக்கெல்லாம் இப்ப அசங்க முடியாது போந்தாண்ட அவர் ஒண்டி இருந்தாருன்னா அசங்குவாரு அவர்லாம் 200 ஆள் உள்ள இருக்கிறாரு அவர்லாம் ஏந்திரிக்க மாட்டாரு போ அடிச்சு கிடிச்சு கூட போறாரு நான் அருவா அடுத்த நேரம் எங்க அப்பன் செத்து போயிட்டான் செத்து போனாரு எங்க அப்பன் செத்து விட்டாரு எனக்கு சேதி வருது உனக்கு சேதி வருது எப்படி ஏந்திரனத்தையும் ஏந்திரிக்கிறதா தேவலாம் ஐயோ இரும்பி அயலெல்லாம் அடைக்குதுடா தம்பி ஏன் வேட்டி அவுக்குறாயா போயா விட்டுல அந்தம்மா ஒன்று ஏந்திருந்தா சொன்னது வேட்டி அவுக்கு சொன்னது போ போ சாமி நிக்க நல்லா கொடுக்குறேன் போய் முடக்கு போ வீட்டுக்கு போறியோ சிமெண்ட் ரோட்டில் தூங்கு அருவா அடுத்த நேரம் எங்க அப்பன் செத்து போயிட்டான் எங்க அப்பன் செத்து போனாரு எங்க அப்பன் செத்தன்னு செய்தி வந்ததும் எங்க அத்தைக்காரி எனக்கு முன்ன கோடி எடுத்துட்டு வரா எப்படி உனக்கு அவ்வளவு சண்டையாச்சு அவ தெருவே கோடி எடுத்துட்டு வரா நான் டவுன் வண்டி பிடிச்சு அவளுக்கு பின்னாடி ஓடுறேன் அப்படியே போனா தோட்டத்து வையா போறேன் எப்படி அவளுக்கு முன்ன நம்ம போகணுமே நம்ம அப்பனாச்சு அப்படின்னு நான் போறேன் எனக்கு முன்ன அவ போய் எழுவு கட்டிட்டு இருக்கா ஆமா எங்க அப்பனை பார்த்து ஆயிச்சு போட்டு பார்த்து ஐவரா எனக்கு நீ கோடு எடுக்கணும் வரணும் பள்ளி இருந்தாலும் தெளிவா வரும் பின்னாடி நான் போனேன் போகலே பார்த்தேன் தம்பி எப்படி பந்தல்ல பாவக்கத்தை சோடு காய் தொங்குத்து அப்ப வீட்டுல எங்க அண்ணன் மண்டட்டி வேற போட்டு பாலாட்டு இந்த பாவக்காய் எம்மா ருசியா இருக்கும் அதானே இதை அறுத்து தின்னா எம்மா ருசியா இருக்கும் பாக்குறதுக்கே ருசியா இருக்கு எங்க அப்பன் செத்த கலப்பு இல்ல நான் போய் மாரடிச்சு ஐவரா எப்படி சொல்லி ஐவரா என்ன வளர்த்தியப்பா கல்யாணம் பண்ணி வச்சு எப்படி விட்டுட்டு போயிட்டேன்னு ஐவனா அப்படிதான் ஐவனா அப்படி நீ மறந்துட்டாத நான் ஒரு சொல்லி அடிச்சேன் எப்படி பந்தலியில பாவகாய பாத்துக்கடி மாமியத்தை பந்தல்ல பாவகா இருக்கு நான் சாடியா சொல்றேன் எங்க அத்தக்காரி கிட்ட நீ பேச மாட்டியாச்சு அவ எனக்கு எது மாதிரி கொடுக்குறா எப்படி போகும்போது அறுத்துக்கடி அருமவளை அப்படின்னு உன் மாமியா உனக்கு எது மாதிரி கொடுக்குது ஏந்துச்சு அடிக்கிறா தம்பி ஒப்பனை தூக்கிட்டு போன பிறகு நான் 6 கட்டு காய அறுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு அவ எது மாதிரி அடிக்கிறா இத காதல வாங்கிட்டு இருந்த எங்க அண்ணன் முன்னாடி எங்க 2 பேத்துக்கு மாறி அடிக்கிறாடா எப்படி நான் விரைக்கு விட்டேன் பாவக்காய வெர்லால தொடாதடி அடிக்காத கொலை போடுவான்